இங்க ஒரு குட்டி பொண்ணு புக்ல ஒரு சாப்பாடு ரெசிபியை பார்த்துட்டு அதை அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டுறா. அவ அம்மா கிட்ட இதுல போட்டிருக்க மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த புக்கை அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அம்மா அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இது செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு ஸ்டார் போட்டிருக்காங்க. பார்த்தா அதுல 5 ஸ்டார் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான டிஷ்னு அதுல எழுதியிருக்காங்க. அம்மா அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணுக்காக எப்படியாவது செய்யணும்னு அவங்க அதை சமைச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த சாப்பாடை பார்த்ததும் அது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. அவ அம்மா அதை சரியாவே செய்யல. இதனால இவ வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவ வளர ஆரம்பிக்கிறா. இவ வீட்டுல செய்யற சாப்பாட ஒழுங்கா சாப்பிடறதே இல்ல. கடையில வாங்குற சாப்பாடதான் இவ நல்லா சாப்பிடுறா. இவ வளர்ந்து பெரிய பொண்ணானதும் ஒரு நாள் இவ போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடாம இருக்கிறா. உடனே அம்மா அவட போனை புடுங்கிடுறாங்க. இதனால இவ கோபப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம ரூமுக்கு வந்துடுறா. அன்னில இருந்து அவ வீட்டுல சாப்பிடறதே இல்ல. அவ எப்பவும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அம்மாவோ தினமும் இவளுக்காக சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பட் அவ அதை சாப்பிடறதே இல்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அம்மா இறந்துடுறாங்க. இவ அவங்கள நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்குது. அவளோட குழந்தையும் இவ சின்ன வயசுல அவளோட அம்மா கிட்ட காட்டின புக் எடுத்துட்டு வந்து இவள மாதிரியே எனக்கும் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறா. இவ சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கி பாக்குறா. அதுல அவ அம்மா அந்த சாப்பாடை எப்படி ருசியா செய்யறதுன்னு நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. இவ ஆசையா கேட்டதால இவங்க அந்த சாப்பாடை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி இவளுக்காக சமைச்சு பார்த்திருக்காங்க. இவ அதுல எழுதி வச்ச எல்லாத்தையுமே பார்த்ததும் அவ அம்மா இவளுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணதை நினைச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்புறம் இவ சிரிச்சுக்கிட்டு இவ்வளவு அந்த சாப்பாடை இவளோட குழந்தைக்காக செய்ய ஆரம்பிக்கிறா. அவங்க எழுதி வச்சதை பார்த்து இவ சமைச்சதால இப்ப இவ அதை சூப்பரா செஞ்சிடறா.